அனைவருக்கும் இனிய வணக்கம். 126 நிறை அழிதல். காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு. நம்ம நேசித்தனால நம்ம திருவள்ளுவரை நினைச்சு நம்ம காதலர் தினம் கொண்டாடுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பேசும்போது நிலாவை பார்க்குறோம். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், நிலாவை பார்க்குறோம். அந்த நிலாவை பார்த்தோன்னா ஆஹா நிலா அப்படின்னு அதிசயிக்கிறோம். அதே கவிதைனா மொட்டை மாடியில் காய வைத்த அப்பளம் வானில் ஒட்டி கொண்டது. இதுதான் ஹைக்கு. விடுகதை மாதிரியே வரும் ஹைக்கு கவிதை. அதாவது கவிதைங்கிறது எப்படின்னா கற்பனையில சொல்றது, ஆனா ஹைக்குங்கிறது அப்படியே சொல்றது. இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஹைக்குன்னா எப்படின்னா நல்ல பால் காய்ச்சி சுண்டை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுண்டை வைக்கிற அந்த பால் லேடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹைக்கு. கவிதைங்கிறது அப்படியே சொல்றது. இப்போ ஐயா நிற்கிறாரு, கேமராமேன் நிற்கிறாரு, அவரை பார்க்குறேன். அவரை பார்த்தா செம்பருத்தி பூ மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆழ்மட்ட சுவரில் காலிக்கு பார்த்தார் சிவப்பு சட்டைக்காரன். இதுதான் ஹைக்கு. செம்பருத்தி இதுதான் ஹைக்கு. ரொம்ப ஈஸி. 3 வரியில வரணும். 3 வரியில வந்தா ஹைக்கு. அதான் விடுகதை மாதிரியே இருக்கும். கடைசியில் முதல் வரி கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், 2வது வரி கொஞ்சம் அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கும், 3வது வரி விடை இருக்கும். இதுதான் ஹைக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம காட்டு வழியா போய்கிட்டே இருக்கிறோம், திருவள்ளுவரை தேடியே போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ காட்டுல என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஒரு குருவி வருது, இல்ல ஃபர்ஸ்ட் மின்மணி பூச்சி வருது. நமக்கு வழி தெரியல, ஒரே இருட்டு. உடனே அந்த கவிஞன் பாடுறான். எப்படி பாடுறான், அடர்ந்த காடு அடையாளம் காட்டியது மின்மணி பூச்சி. இதான் ஹைக்கு. அப்புறம் பார்க்கறான், வயக்காடு பக்கம் போறான், குருவி நிக்குது. குருவியை பார்த்தோன்னே குருவியுடைய முகம் ஒரு வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கவிஞனுக்கு. உடனே யோசிக்கிறான், கட்டிய கூட்டை காணவில்லை கவலையுடன் குருவி, அறுவடை முடித்த வயல். அவ்வளவுதான். இதான் ஹைக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி உழுதுகிட்டு இருக்கான். உழுதுகிட்டு இருந்தவன என்ன செய்யறான், வேர்வையில அவனுடைய மேற்சட்டையை கலட்டி முகத்தை தொடச்சுக்கிறான். உடனே இந்த கவிஞனுக்கு கற்பனை பெருக்கெடுக்குது. எப்படி, மேற்சட்டை கைக்குட்டையானது வியர்வையுடன் கிழிசல். அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போறோம். இல்லை 5 வகை நிலங்கள் வந்துருன்னு நினைக்கிறேன். கடலுக்கு போறான். நம்ம மாணவர்கள்லாம் ப்ரீகேஜி எல்கேஜிலாம் புத்தகம் மூட்டை எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த பார்க்குறான், அவர் அந்த கவிஞன் ஒரு காலத்தில் வாத்தியாராக இருந்திருப்பார் போல. உடனே பார்க்குறான். பார்த்துட்டு, கரையின் மேல் நடந்த ஆமை கடலுக்கடியில் சென்றாலும் புத்தக சுமையை இறக்கவில்லை. அதான், கடலுக்கடியில் சென்ற ஆமை கலட்டவில்லை புத்தக சுமையை. ஆமை. அதான். அதுக்கடுத்து பார்க்கறான், நடந்து வர்றான். மேலே ஒரே கார்மேகமா இருக்கு, மின்னல் வருது. இவன் ஆசிரியர் இல்லையா, உடனே என்ன சொல்றாரு, பின் ஆசிரியரின் சாட்டையடி பள்ளி மாணவருக்கு தண்டனை மின்னல். அப்படி கொடுக்கலாமே. ஏன்னா இவங்க அடுத்தவங்களோட கவிதையை படிக்கல, அவங்க சொந்த கவிதையை அவங்களே படிக்கிறாங்க. மீண்டும் ஒருவர் கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. இது நானே எழுதின இலையில் நீளும் ஓனா நாக்கு. இதுதான் அந்த கவிதை புத்தகத்துடைய தலைப்பு. அது என்ன, இப்போ ஒரு நடந்தே போறான், இலைய பார்க்குறான். இலைய பார்த்தோன்னே இலையின் நீளம் கூடி காமிக்குது. இலையின் நீளம் கூடி போனது, சட்டண்டு இலையின் நீளம் கூட்டி போனது நாக்கை நீட்டிய ஓனான். அந்த இலைக்கு அடியில் ஓனான் இருக்குது. ஆனா இங்கிருந்து பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியுது, அந்த இலையின் நீளம் நீளமா தெரியுது, ஆனா பின்னாடி ஓனான். அதான் ஹைக்கு. அப்புறம் நம்ம ஆளு கடல் கடையில போறாங்க. கடல் கடையில சிந்திச்சுக்கிட்டே போகும்போது பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அந்த சிப்பி மேலே எழுந்து கீழே வருது. சிப்பியை பார்த்தோன்னே உங்களுக்கு கற்பனை சிறகடித்து பறக்குது. கடலுக்கடியில் ஒளித்து வைத்த வெளிச்சம், சிப்பிக்குள் முத்து. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நானும் ஹைக்கூன்னு இன்னொரு
நினைச்சேன், இப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.